வணக்கம். இன்னைக்கு பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான தியான யோகத்த பத்தி தான் பேசப் போறோம். இதுல கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கர்ம யோகம் எந்த அளவுக்கு சிறந்தது, அது மூலமா தியான யோகம் எப்படி நமக்கு கைகூடும், மனசை எப்படி நம்மளால அடக்க முடியும் அப்படின்னு நிறைய டிப்ஸ் குடுக்குறாரு. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம மனசை பத்தி எடுத்துக்கலாம். நம்மளோட மனசு இந்த கடிவாளமே இல்லாத ஒரு குதிரை மாதிரி. அது பாட்டுக்கு எங்க வேணாலும் ஓடிக்கிட்டே இருக்கும். இதுவே படிக்க ஆரம்பிச்சுட்டு ஒரு புக் எடுத்து நான் படிக்கிறேன் அப்படின்னா, அதுக்குள்ள 1000 தாட்ஸ் மனசுக்குள்ள வந்துரும். அந்த ஒவ்வொரு வார்த்தைகள் படிக்கும்போதே. அப்புறம் எங்கிருந்தோ வந்து சமையல் செய்ற வாசனை வந்தா, மைண்ட் அதுக்குள்ள போகும். ஒரு பாட்டு சத்தம் கேட்டா மைண்ட் அதுக்குள்ள போகும். இல்ல வேற ஏதாவது ஃபோன் வந்துச்சுன்னா மைண்ட் அதுக்குள்ள போகும். இந்த மாரி நெறைய டிஸ்டர்பன்சஸ் இது எல்லாமே கடந்து நாம ஒரு புக்க படிச்சு முடிக்கிறதுக்குள்ளயே போதும் போதும்ன்னு ஆயிடும். அப்படி இருக்கும்போது மனசை எப்படிதான் கட்டுப்படுத்துறது? சொல்லுங்க. கர்ம யோகத்த பத்தி கிருஷ்ணர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. ஏன்னா, நம்மள மாதிரி உலக விஷயங்கள்ல ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு சிறந்த யோகமே கர்ம யோகம் தான். சில பேர் பலனை எதிர்பார்த்து தான் அவங்கவங்க வேலைய செய்றாங்க. அந்தந்த குறிப்பிட்ட தேவதைகள கும்பிடுறாங்க. ஏன் அவங்க வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களுக்கு அந்த பலனை எதிர்பார்த்து தான் ஒவ்வொருத்தரும் ஈடுபடுறாங்க. இந்த மாதிரி மக்கள தான் நம்ம நெறைய பேர் பார்க்குறோம். ஏன்னா, ஒரு நண்பனுக்கு உதவி செய்யணும்னா கூட, அதுல நமக்கு என்ன லாபம்னு யோசிக்கிற மென்டாலிட்டி நமக்கு வந்துருச்சு. அதே மாரி குடும்பத்துல தன்னோட அம்மாவுக்கோ, அப்பாவுக்கோ இல்ல சகோதர, சகோதரிகளுக்கோ ஏதாவது ஒரு வகையில ஃபினான்ஷியலாவோ, இல்ல மாரல் சப்போர்ட்டா நம்ப குடுக்கணும்னு நெனச்சாவே, நம்ப அதிகமா யோசிக்கிற நெலைமைக்கு தள்ளப்பட்டுட்டோம். இத செய்யலாமா? வேண்டாமா? இதனால நமக்கு பாதிப்பு ஏற்படுமா? ஏற்படாதான்னு நம்ம மனசுக்குள்ள அவ்ளோ கேள்விகள். அது எல்லாத்தையும் தாண்டி நடக்கிறது நடக்கட்டும். அவங்க கேட்டுட்டாங்க, நம்ப செய்யலாம். நம்மளால முடியும்னு செய்ற மனப்பக்குவம் இப்ப யார்கிட்டயுமே ரொம்ப குறைவா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையோட தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட ஒரு கடிவாளமே இல்லாத ஒரு மனச நம்மளால எப்படி கட்டுப்படுத்த முடியும்? யோசிச்சு பாருங்க. அதுவும் இப்ப எல்லாம் ஸ்நாக்ஸ் நம்ம நெறைய சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம். Swiggy, Zomatoன்னு இன்ஸ்டன்ட்டா டெலிவர் பண்றதுக்கு நெறைய கம்பெனிஸ் வந்துருச்சு. சாப்பிடுறதுக்கு பிரச்சனை இல்ல. அதே மாரி என்டர்டெயின்மென்ட்டுக்கும் குறைச்சல் இல்ல. மொபைல் இருக்கு, டிவி இருக்கு, லேப்டாப் இதெல்லாம் இல்லாத வீடே இல்லங்கிற மாரி ஆயிடுச்சு. அதுல நமக்கு நெறைய என்டர்டெயின்மென்ட். அப்புறம் சோசியல் மீடியா. அதுல எல்லாருமே இந்த ரீல்ஸு, ஷார்ட்ஸு இதெல்லாம் போடாம டைமே ஓட மாட்டேங்குது. அது எல்லாத்தையும் தாண்டி இந்த உணவு, என்டர்டெயின்மென்ட் தாண்டி நாம்ப ஏதாவது இது பண்ணலான்னா, நம்ப வந்து இந்த பேச்சு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஒரு புகழ்ச்சிய பேஸ் பண்ணி இருக்கும். இல்ல இகழ்ச்சிய பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஒருத்தர நம்ம சட்டுன்னு புகழ்ந்துருவோமான்னா, அது ரொம்ப கஷ்டம். ஆனா, அந்த புகழ கேட்கணுங்கிறது ரொம்ப இஷ்டம். ஏன்னா, நம்மள வந்து ஒருத்தர் பாராட்டிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா, அது எவ்வளோ மணி நேரம் பாராட்டினாலும் சரி, மணிக்கணக்கா அதே இடத்துல உட்காந்து அத கேட்கறதுக்கு நம்ம தயாரா இருக்கோம். இதே அடுத்தவங்கள இகழ்ந்து பேசணும், காசிப் இவன் இப்படி பண்ணிட்டான், அவன் அப்படி பண்ணிட்டா, இவ அப்படி பண்ணிட்டான்னு, அவங்களுக்குள்ள, அவங்க ஃபேமிலிக்குள்ள நடக்கிற பிரச்சனை, அது இதுன்னு நம்ம வாயால பேசுறது ரொம்ப அதிகமாயிடுச்சு. இதுக்கு நாம நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்றோம். அத தாண்டி நம்ம ஒர்க்குக்குன்னு போனோம் அப்படின்னா, இப்ப வீட்லயே ஹோம் மேக்கரா இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வீட்ல சமையல் வேல, அப்புறம் வீட்டு வேல, இது எல்லாமே வந்து ஷார்ட் பண்றதுக்கு எல்லா மெஷின்ஸும் வந்துருச்சு. மிக்ஸி, கிரைண்டர் அது இதுன்னு எல்லாமே வந்துருச்சு. அப்ப லெஷரா இருக்கா, டிவி தான். அப்படி இல்லைன்னா தூக்கம் தான். இல்லைன்னா அவுட்டிங். இந்த மாதிரி ஆயிடுச்சு.
இதே வந்து வேலைக்கு போறவங்களா இருந்தா, அந்த வேலை ஆஃபீஸ்லயும் இதே பிரச்சனை தான். ஒண்ணு ஸ்நாக்ஸ், இல்ல வந்து காசிப்ஸ் இதெல்லாம் தாண்டி அவங்க வேலை பார்க்கறது கொஞ்ச நேரம். ஏன்னா ஒரு டீம் ஒர்க்கா பண்ணும்போது, ஒருத்தர் மட்டும் வேலை செஞ்சா, அவங்கள வந்து ஓட்ட ஆரம்பிச்சர்றாங்க. அப்படி இல்லையா, இந்த என் வேலையும் சேர்த்து நீயே பாருன்னு அவங்க தலையில கட்டிர்றாங்க. அப்ப அந்த இண்டிவிஜுவலோட பெர்ஃபார்மன்ஸ் அவுட்ஷைன் ஆகுமான்னு பார்த்தா, ம்ஹ்ம். இல்ல. ஏன்னா ஒரு டீம்ல வொர்க் பண்றவங்க, அவங்களுடைய எண்ணம் முழுக்க ஒரே செயல்ல ஈடுபட்டிருந்து, ஃபுல் ஃபோக்கஸ்டா செஞ்சாங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட்ட சீக்கிரமா முடிச்சிடலாம். ஆனா, ஒவ்வொருத்தரோட மென்டாலிட்டியுமே வெவ்வேற விதமா இருக்கு. ஒவ்வொருத்தரோட மனசு டிஃபரெண்ட்டா இருக்கு. அவங்க டிஸ்ட்ராக்ஷன் ஆகக்கூடிய விஷயங்கள் வெவ்வேறையா இருக்கு. அத கட்டுப்படுத்துறது நம்ம மனசையே நம்மளால கட்டுப்படுத்த முடியல. அப்ப இன்னொரு மனுஷன எப்படி நம்மளால கட்டுப்படுத்த முடியும் சொல்லுங்க? ஏன்னா அவங்களும் நம்மள மாதிரி தானே. மனசு என்ன சொல்லுதோ, அதுபடி தான் போவாங்க. அப்படி இருக்கும்போது இன்னொரு மனுஷன நம்மளால கட்டுப்படுத்தி ஒரு வேலை வாங்க முடியுமா? செய்ய முடியுமா? அப்படின்னா, அது இன்னும் பெரிய கொஸ்டின் மார்க். அப்பேற்பட்ட ஒரு மனச எப்படி நம்மளால வந்து கட்டுப்படுத்த முடியும்? அதுக்கு தான் வந்து அர்ஜுனன் கேட்கிறாரு. இந்த புயல் காத்து மாதிரி இந்த மனச கட்டுப்படுத்துறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. கடல் அலை மாதிரி மனசுல என்ன அலைகள் எழுந்துகிட்டே இருக்கு. நான் ஸ்டாப். அப்படியே டிவில ஓடுற ஃபிளாஷ் நியூஸ் மாதிரி. இன்ஸ்டன்ட்டா வெவ்வேற தாட்ஸ். இப்ப நான் இங்க சென்னையில இருக்கேன்னா, உடனே அடுத்து ஆஸ்திரேலியா போயிடுவேன். அடுத்து அமெரிக்கா போயிடுவேன். இப்படி என்னுடைய எண்ணங்கள் வந்து பிளேஸ் வாரியா பிரிஞ்சு போகுது. இல்லைன்னா ஒரு பாட்டு ஞாபகம் வருது. இல்லைன்னா ஒரு படம் ஞாபகம் வருது. இப்படி என்டர்டெயின்மென்ட் பேஸ் பண்ணி போகுது. இல்லை எனக்கு பிடிச்சவங்கள நான் நினைக்கும்போது, அவங்கள பேஸ் பண்ணி என் எண்ண அலைகள் போய்க்கிட்டு இருக்கு. ஸோ, அந்த மாதிரி ஒரு மனச கட்டுப்படுத்துறது கர்ம யோகத்தால தான் முடியும்னு கிருஷ்ணர் சொல்றாரு. கர்ம யோகத்த எந்த பலனும் எதிர்பார்க்காம நீ செஞ்சுக்கிட்டே வா. ரிசல்ட் பாசிட்டிவோ, நெகட்டிவோ எப்படி வந்தா என்ன? எப்படி வந்தாலும் உன் மனச நீ அத அக்செப்ட் பண்ணிக்கோ. முழுசா அக்செப்ட் பண்ணிக்கோ. எந்த விஷயமுமே நாம வந்து, இது நான் செய்ற செயல், இதுக்கான விளைவுகள் நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, அத நான் பரிபூரணமா அக்செப்ட் பண்ணிக்கிறேங்கும்போது, அது என்ன வந்து கலங்கடிக்கவே அடிக்காது. ஜெயிச்சாலும் சரி, தோத்தாலும் சரி. அதுதான் கிருஷ்ணர் சொல்றாரு. நீ கர்ம யோகத்த முழுமையா கடைபிடிச்சிட்டு வா. நாளடைவில் உன் மனசு பக்குவப்படும், கட்டுப்படும். அப்படின்னு தான் கிருஷ்ணர் சொல்றாரு. தியானம் ஒருத்தனுக்கு கைகூடணும்னா, கர்ம யோகம் தான் ரொம்ப யூஸ் பண்ணுது. கர்ம யோகத்த மட்டும் ஒருத்தன் முறைப்படி கடைபிடிக்க ஆரம்பிச்சுட்டா, தியானம் கைகூடும். தியானம் கூடினா, ஆத்ம தரிசனம். அதாவது இந்த ஆத்மா வேறு, உடல் வேறுங்கிற அந்த டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறாரு கிருஷ்ணர். நம்ம வந்து இந்த ரெட்டைகள், அதாவது சுகம், துக்கம், இன்பம், துன்பம், குளிர், உஷ்ணம் இதை எல்லாத்தையும் சமமா ஏத்துக்கிற பக்குவம் வந்து கர்ம யோகத்த நம்ப பற்றில்லாம செய்யும்போது தான் அது ஒவ்வொன்னா நம்மளால ஆ, அத அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அத வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஒரு ஜெயிச்சாலும் சரி, தோத்தாலும் சரி, அத அக்செப்ட் பண்ணிக்கிற பக்குவம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வரும். அதுக்கு பேஸே வந்து பற்றில்லாமல் செய்வது. அவ்வளவுதான். அடுத்து இந்த மாதிரி நம்ப கர்ம யோகத்த முறையா செய்ய ஆரம்பிச்சுட்டா, தியான யோகம் ஈஸியா கைகூடும். ஆனா இந்த தியானத்த எப்படி செய்யறது? அதுக்கான முறைய கிருஷ்ணரே சொல்றாரு. தியானம் செய்யணும்னா, தனியா ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கணும். உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் எந்த விதத்திலயும் ஏற்படாதவாறு ஒரு பிளேஸ பார்த்து உட்காந்துக்கோங்க. குறிப்பிட்ட மொபைலு, இல்ல மனிதர்களோட சத்தம்,
இது எதுவுமே இல்லாத ஒரு இடமா இருக்கணும். தூய்மையான இடமா இருக்கணும். அதே மாரி நல்ல இந்த இந்த தூய்மையான இடங்கும்போது, உங்களால வந்து அந்த பிரீத்திங் பண்றதுக்கு லகுவா இருக்கணும். மூச்சு வந்து நீங்க நல்லா டீப் இன்ஹேல் பண்ணி, எக்ஸ்ஹேல் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து அந்த காற்று சுற்றி இருக்கிற அந்த இடம் வந்து தூய்மையானதாகவும், நல்ல ஆக்ஸிஜன் நிறைஞ்ச இடமாவும் இருக்கணும். அது ரொம்ப பெட்டர். இந்த தியானம் செய்யும்போது. அடுத்து நீங்க உட்கார்ற பிளேஸ் உயரமாவும் இருக்கக்கூடாது, தாழ்வாவும் இருக்கக்கூடாது. நல்ல கரெக்டான பொசிஷன்ல உட்காரணும் அப்படிங்கிறாரு. கீழ ஏதாவது விரிச்சு போட்டு தான் உட்காரணும். அவர் வந்து பட்டு துணி, மான் தோல், அதுக்கு மேல தர்பப்புல் இதெல்லாம் போட்டு உட்காந்து தியானம் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. இங்க தான் நமக்கெல்லாம் யோகா மேட் வந்துருச்சே, அட்லீஸ்ட் அத போட்டாவது தியானம் பண்ணுங்க. அடுத்து நம்ம உட்கார்ற பொசிஷன் எப்படி இருக்கணும்னு சொல்றாரு. நம்மளுடைய உடல், தலை, கழுத்து இது 3ம் நேரா இருக்கணும். அசையக்கூடாது. நம்மளோட பார்வை மூக்கோட நுனிய பார்த்த மாரி இருக்கணும். ஏன்னா, உங்களோட கண்கள் வந்து நம்ப மனச வந்து அலைக்கழிக்கிறதுல இந்த கண்ணு தாங்க ஃபர்ஸ்ட் இடமே. அதனால தான் கண்ண வந்து ஏன்னா இந்த கண் வந்து எங்க வேணாலும் அது பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். நெறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் குடுக்கறதே இந்த கண்ணு தான். அந்த கண்ண முதல்ல கண்ட்ரோல் பண்றதுக்கு தான், நீங்க இந்த மூக்கோட நுனிய பார்த்த மாதிரி உங்களோட பார்வை இருக்கணும்னு கிருஷ்ணர் சொல்றாரு. அடுத்து இந்த உடல், தலை, கழுத்து 3 நேரா இருக்கும்போது, அந்த தண்டுவடமும் எல்லாம் நேரா இருக்கும்போது, நீங்க அந்த மூக்கோட நுனிய பார்த்து உங்களோட பார்வை வச்சு, மனசுல உங்களுக்கு பிடிச்ச மந்திரமோ, நாமமோ அத மனசார சொல்லுவாங்க. ஆனா அத சொல்ல முடியும்னா, இனிஷியல் ஸ்டேஜ்ல கண்டிப்பா கஷ்டம் தாங்க. ஏன்னா உட்கார்றதே நமக்கு கஷ்டம். ஏன்னா இந்த காலத்துல நம்ம எல்லாரும் சேர்லயே உட்காந்து பழக்கிட்டோம். கீழ சமணங்கால் போட்டு இல்ல பத்மாசனத்துல உட்காருங்க அப்படின்னா யாருமே தயாரா இல்ல. சாப்பிடும்போதாவது கீழ உட்காந்து சாப்பிடுறாங்களா? கிடையாது. அந்த மாதிரி நம்ம வந்து உட்கார பொசிஷன அட்லீஸ்ட் சாப்பிடுற டைமாவது நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கீழ உட்காந்து சமணங்கால் போட்டு உட்காந்து சாப்பிட பழகினீங்க அப்படின்னா, தியானம் செய்யறதுக்கு உங்களுக்கு உட்கார்றதுக்கு ஈஸியா இருக்கும். அப்படி நீங்க பிராக்டிஸ் பண்ணல அப்படின்னா, சட்டுன்னு போய் ஒரு பொசிஷன்ல கீழ தரையில உட்கார்றதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். இப்ப எல்லாம் சேர்லயே உட்காந்து தியானம் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன். இது வந்து உங்களுக்கு இந்த கிருஷ்ணர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. நமக்கு ரொம்ப உயரமான ஆசனத்திலே உட்காராதீங்க, ரொம்ப கீழான ஆசனத்திலே உட்காராதீங்கன்னு சொல்லிட்டாரு. கரெக்டான இதுவா இருக்கணும். ஏன்னா அதுதான் வந்து தியானம் கைகூடுறதுக்கு ரொம்ப ஏதுவா இருக்கும்னு கிருஷ்ணர் சொல்றாரு. அத முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்க. இந்த பத்மாசனஸ்துல உட்கார்றதுக்கு நீங்க இந்த சாப்பிடும்போதாவது பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா, தியான யோகத்தப்ப உட்கார்றதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி உட்காந்து கண்ண மூடணும் அப்படின்னாவே போச்சு. வீட்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோமா? வெளிய கதவு தாள் போட்டோமா? மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டோமா? டிவி ஆஃப் பண்ணியாச்சா? வீட்ல பாப்பா என்ன பண்றா? வெளிய போனவரு உடனே வந்துட்டா என்ன பண்றது? மெடிடேஷன் கலைஞ்சிடும். இந்த மாதிரி பல எண்ணங்கள் வரும். வரணும். வரது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜே. எப்படிலாம் வருது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு எந்திரிச்சுக்காதீங்க. இதெல்லாம் வரும். அப்ப நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா தியானத்தோட முதல் படியில நாம உட்கார்ந்திருக்கும்போது, கண்ண மூடி உட்காரும்போது, நம்ம சுத்தி இருக்கிற நம்ம வீட்ல இருக்கிற நிலைமைகள் நீங்க வந்து கண்ட்ரோல்க்கு கொண்டு வரீங்கன்னு அர்த்தம். இது எல்லாத்தையும் நீங்க கிராஸ் செக் பண்றீங்கன்னு அர்த்தம். அது ரொம்ப நல்லது. அப்ப அடுத்த நாள் என்ன பண்ணுவீங்க? ஏதோ பண்ணல அப்படின்னா, அது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் செஞ்சுட்டு வந்துருவீங்க. அப்ப உங்களுக்கு இந்த வீட்டோட கவலை, இல்ல வெளியில போயிட்டு உடனே வந்துருவாங்களாங்கிற கவலை, இதெல்லாம் வந்து உங்களுக்கு குறைஞ்சிடும். அதனால இப்படிலாம் எண்ணம் வருது, நம்மளால உட்கார்ந்திருக்க முடியாதுப்பான்லாம் எந்திரிச்சிடாதீங்க.
இதெல்லாம் இந்த மாதிரி எண்ணம்லாம் வர்றது சகஜம். அப்படிதான் வரணும் ஆரம்பத்துல. எல்லா இதுவும் வரும். பணம் அனுப்பிட்டோமா? ஃபோன் வருமே! என்ன பண்றது? அவங்க கூப்பிட்டா என்ன பண்றது? இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் வரும். எல்லா தாட்ஸும் வரும். எல்லா எண்ணமும் வரும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சா? அடுத்த நாள் உட்காரும்போது, ஆமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்ட்டு அத நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஆகும்? கான்ஷியஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு வேலைய செஞ்சுட்டோங்கிற கான்ஷியஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னாவே, அதுக்கு கிராஸ் போட்டுறலாம். ஆமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் கிராஸ். இதுக்கு மேல அத பத்தி நினைக்க வேண்டிய அவசியம் இல்ல. அந்த எண்ணத்த அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட், ஓகே வெளியில போனவங்க இன்னும் ஒரு 2 ஹார்ஸ் கழிச்சு தான் வரேன்னு சொன்னாங்க. அதனால அவங்கள பத்தி நாம கவலைப்பட வேண்டாம். கிராஸ். நெக்ஸ்ட் வீட்ல குழந்தைங்க இருக்கா? அவங்கள ஹோம் ஒர்க் பண்ண சொல்லியிருக்கேன். அவங்க பாட்டுக்கு பண்ணுவாங்க. டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். ஓகே. அத பத்தியும் நினைக்க வேண்டாம். கிராஸ். நெக்ஸ்ட் ஃபோன் சைலன்ட்ல போட்டாச்சு. யாரும் இதுக்கு மேல ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. கிராஸ். காலிங் பெல் இருந்துச்சுன்னா காலிங் பெல்ல ஆஃப் பண்ணிட்டு கூட வந்துருங்க. தப்பே கிடையாது. இந்த மாதிரி உங்களுக்கு வர்ற டிஸ்டர்பன்சஸ் உங்க மனசுல அந்த எண்ணம் எழும்போதே நீங்க என்ன பண்ணணும்? ஓகே இந்த வேலை முடிஞ்சிருச்சு. இதுக்கு அவ்வளோதான் கிராஸ் அப்படின்னு நீங்க வந்து உங்க மனசுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, அந்த எண்ணம் மறுபடியும் ரிப்பீட் ஆகாது. நாம என்ன பண்றோம்? ஆஹா இல்ல, இல்ல. பகவானோட நாமத்த தான் சொல்வேன்னா, அத பத்தியே தெளிவா யோசிக்க, யோசிக்க என்ன ஆகும்? உங்களுக்கு அதோட பிரஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சுத்தி இருக்கிற அந்த எண்ணங்களோட பயம், கவலை இதெல்லாமே பிரஷர் அதிகமாகும். உங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? தியானத்தோட முதல் படியே நீங்க உங்க மனசுகிட்ட பேசுறது தான். உங்க மனசுகிட்ட சொல்லணும். இத வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். இத பத்தி கவலை இல்ல. ஃபுல் ஸ்டாப். அந்த ஃபுல் ஸ்டாப் குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்க மனசும் சரி, புத்தியும் சரி, அந்த எண்ணத்த மறுபடியும் உங்க மனசுல உண்டு பண்ணாது. இதுதான் தியானத்துல நீங்க ஆரம்பிக்கிற வேலையே. இப்படி ஒவ்வொன்னா ஒவ்வொரு எண்ணம் எழும்போதும், அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் குடுக்குற மாதிரி நீங்க உங்க பதில உங்க மனசுக்கு சொல்லணும். சொல்லணும்னா, உங்க மனசுல நெனைக்கணும். ஆமா, ஸ்டவ் ஆஃப் பண்ணல. இல்ல, நான் ஆஃப் பண்ணிட்டேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அப்படின்னு நீங்க நெனைச்சிட்டாவே போதும். அது அத பத்தி உங்களுக்கு பயமுறுத்தாது, ஞாபகப்படுத்தாது. ஓகே. ஸோ, இந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து அமைதியா கண்ண மூடி நீங்க தியானம் பண்ணுங்க. மனசுல நெறைய எண்ணங்கள் வரும். அந்த எண்ணங்கள் எல்லாத்துக்கும் கேள்விக்கு பதிலா நீங்க ஒவ்வொன்னா குடுத்து, குடுத்து ஃபுல் ஸ்டாப் வச்சீங்க அப்படின்னா, எண்ணம் எழறது குறையும். ஏன்னா, நம்ப மனச அடக்குறது அப்படின்னா என்னன்னா, மனசுல எழற எண்ணங்களோட எண்ணிக்கைய நீங்க குறைக்கணும். அட் அ டைம் ஒரு 1000 எண்ணம் உருவாகுது அப்படின்னா, அட்லீஸ்ட் நீங்க தியானம் பண்ணும்போது ஒரு 100 எண்ணத்த குறைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபுல் ஸ்டாப் வச்சு. அடுத்து 100 இப்படி ஒவ்வொன்னா நீங்க வந்து குறைச்சுக்கிட்டே வரணும். அப்ப எண்ண அலைகள் குறையுதுங்கும்போது, உங்க மனசு தெளிவடையும். தெளிவடையும் அப்படின்னா, உங்களால வந்து அ ஒரு விஷயத்த நல்ல எபிலிட்டியோட செய்ய முடியும். அந்த ஒரு ஸ்மார்ட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்ல, இப்ப நம்ப எல்லாருமே வந்து வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருக்கிறோம். வீட்டெல்லாம் பூட்டிட்டு நம்ம வந்து வெளிய கிளம்புறோன்ட்டு சினிமாக்கு போயிடுவோம். சினிமா தியேட்டர் போய் நின்ன வேட்டி, அச்சோ! வீடு பூட்டுனோமா? லைட்லாம் ஆஃப் பண்ணோமா? கேஸ் ஆஃப் பண்ணோமான்னு தாட் வரும். ஸோ இந்த தாட்லேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது? அப்படின்னா, நம்ம மனசுல எழற எண்ணங்கள குறைக்கிறது மூலமா தான் தப்ப முடியும். குறைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க பிரெயின் நீங்க என்னென்ன ஆக்டிவிட்டி செஞ்சீங்கங்கிறத வந்து கரெக்ட்டா ரெஜிஸ்டர் பண்ணும். எல்லாரோட பிரெயினும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா, நாம வந்து அத வந்து ஃபோக்கஸ் பண்றதே கிடையாது. அப்படி ரெஜிஸ்டர் பண்ணுச்சு அப்படின்னா, இல்ல கொஞ்சம் ரீகால் பண்ணீங்கன்னா, தியேட்டர்ல நின்னுகிட்டு ரீகால் பண்ணா, ஆமா ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணேன். அதுக்கப்புறம் வெளிய வந்தேன். லைட் எல்லாம் ஆஃப் பண்ணேன். அப்புறம் அவரு ஏதோ கேட்டாரு, செஞ்சேன். அதுக்கப்புறம் வெளிய வந்தேன், பூட்டுனேன், கிளம்பியாச்சு. அவ்வளோதான். நீங்க செஞ்சத உங்களால ரீகால் பண்ணி பார்க்க முடியும்.
அதுக்கு தான் இந்த மனசோட எண்ண அலைகள குறைக்கிறது தான் இந்த தியானத்தோட முதல் படியே. இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தியானம் செய்ய முயற்சி பண்ணுங்க. அதே மாரி இந்த தியானம் செய்றவங்களுக்கு ஈஸியா தியானம் கூடணும் அப்டின்னா, இன்னும் சில டிப்ஸ் கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. ரொம்ப அதிகமா சாப்பிடாத. இல்ல ரொம்ப குறைச்சலாவும் சாப்பிடாத. ஏன் அதிகமா சாப்பிடக்கூடாது? அதிகமா சாப்பிட்டா, அதான் கழுத்து வரைக்கும் சாப்பிடுறதுன்னு சொல்லுவாங்களே. அதிகமா சாப்பிட்டா என்ன வரும்? மந்தமாயிடுவோம். நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு தூக்கம் வர மாதிரி ஆயிடும். குறைச்சலா சாப்பிட்டா உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சுடும். ஒரு 5 நிமிஷம் உங்களால ஒரு இடத்துல உட்கார்ந்திருக்க முடியாது. அந்த பசியினாலேயே உங்களுக்கு நெறைய எண்ணங்கள் உருவாக ஆரம்பிக்கும். அதனால அதிகமாவும் சாப்பிட வேண்டாம், குறைச்சலாவும் சாப்பிட வேண்டாம். மிதமா சாப்பிடுங்கிறாரு. அது எப்படி மிதமா சாப்பிடுறது? நாம சாப்பிடுற உணவு பாதியா தான் இருக்கணுமா. மீதி 1/4 பகுதி தண்ணியா இருக்கணுமா. அதாவது 3/4 வயிறுக்கு தான் சாப்பிடணுங்கிறாரு. பாதி வயிறுக்கு சாப்பிடு, மீதி 1/4 வயிறு அந்த பகுதிக்கு தண்ணியால நிரப்பிடு, மீதி பகுதி வாயுக்காக விட்டுடு அப்படிங்கிறாரு. ஏர் ஃப்ளோ. அதாவது ஆக்ஸிஜன் ஃப்ளோ நம்ம பாடி ஃபுல்லாவும் நல்லா ஃப்ரீயா அது காத்து போய்க்கிட்டு வந்தா தான் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம். ஏரே போய் சுத்துறதுக்கு இல்லாம நம்ம ஃபுல்லா சாப்பிட்டோம்னா என்ன ஆகும்? நம்மளால அது உடம்புக்கு கெடுது. அதனால தான் சொல்றாரு, அதிகமாவும் சாப்பிடாத, குறைச்சலாவும் சாப்பிடாத அப்படிங்கிறாரு. அதே மாரி நல்லா அதிகமா தூங்குறவங்க. அதிகமா தூங்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சம்டைம்ஸ் சிலருக்கு நம்ம தியானத்துல உட்காந்த கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துரும். ஏன்னா அவங்களுக்கு தூங்கி தூங்கி பழக்கமாயிடுச்சு. இவ்வளோ நேரம் தான் தூங்கணும்னு அவங்க உடம்பு பழக்கிட்டாங்க அப்படின்னாலும், அவங்களால தியானம் செய்யறது ரொம்ப கஷ்டம். அதே மாரி தூங்காமலே இருக்கிறது. நான் படிக்கிறேன் காலையில நான் நைட்டெல்லாம் 10 மணிக்கெல்லாம் தூங்கிடுவேன். காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சுருவேன். கேட்கறதுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஆனா அது அவங்கவங்க உடம்ப பொறுத்தவரைக்கும், உங்க உடம்புக்கு 8 மணி நேரம் தூக்கமா, 7 மணி நேரம் தூக்கமா, கண்டிப்பா நீங்க குடுத்து தான் ஆகணும். ஏதாவது அது ஒரு வகையில. அது நைட் டைமா இருந்தா பெஸ்ட்டுன்னு தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா நைட் டைம் ஃபுல்லாவே நம்ம யாரும் சாப்பிட மாட்டோம். ஆமாவா? அந்த டைம் தூங்குறது ரொம்ப நல்லது. தூங்குனா மத்த உடல்ல இருக்கிற உறுப்புகள் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அது அடுத்த நாள் வேலை செய்யறதுக்கான ரெஸ்ட்டும், ரெக்கவரும் அது ரெடி பண்ணிக்கும். அதனால தான் நைட் எல்லாம் தூங்குங்க அப்படின்னு இருக்காங்க. ஆனா இப்போ நைட் டியூட்டி அது இதுன்னு வந்தனால நம்மளோட இந்த தூக்கத்தோட ஷெட்யூலே மாறி போச்சு. நைட்டு 2 மணிக்கு தான் தூங்க ஆரம்பிக்கிறோம். காலையில 10 மணி, 12 மணிக்கு தான் எந்திரிக்கிறோம். அப்புறம் கொஞ்ச நேரம் வேலை பார்க்குறோம். இப்படியே தான் வேலை போகுது. அட்லீஸ்ட் அந்த தூக்கம் அளவ மட்டும் மிஸ் பண்ணாம எப்படியாவது தூங்கிடுங்க. அது உங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. மனசுக்கும் ரொம்ப நல்லது. அதனால தூக்கத்த ரொம்ப கெடுத்துக்காம நீங்க ஆரோக்கியமா வாழ முயற்சி பண்ணுங்க. அதுதான் சொல்றாரு. அதிகமா தூங்கவும் கூடாது, தூங்காமல் இருக்கவும் கூடாது. இப்படி 2 பண்றவங்களுக்கு தியானம் கைகூடவே கூடாது அப்படிங்கிறாரு. ஏன்னா அவங்களால இந்த தூக்கம் கெட்டாலும் சரி, உணவு சரியா சாப்பிடலைனாலும் சரி, உங்களுடைய உடம்பு உங்க பேச்ச கேட்காது. நம்ப ஏற்கனவே சொல்லியிருக்கோம். மனசுக்கும், உடலுக்கும் இந்த புருஷன் பொண்டாட்டி மாதிரி. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ஒத்துமையா தான் இருப்பாங்க. மனசு நல்லா வேலை செஞ்சுச்சுன்னா, உடம்பு நல்லா வேலை செய்யும். மனசு ரொம்ப டல் ஆயிடுச்சுன்னா, உடம்பு டல் ஆயிடும். அதே மாதிரி தான் உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருந்துச்சு அப்படின்னா, மனசுல எவ்வளோ கவலை இருந்தாலும் அது ஜெயிச்சு, அது வேலை பார்க்க ஆரம்பிச்சுடும். ஆனா உடம்பு ஆரோக்கியமா இல்ல அப்படின்னா, மனசு சோர்ந்து போயிடும். இந்த மாதிரி இவங்க 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ட்வின்ஸ் மாதிரி. ஒண்ணு இருந்தா தான் ஒண்ணு வேலை பார்க்குங்கிற மாதிரி இவங்க ரொம்ப நெருக்கமானவங்க. இந்த உடலும், மனமும்.
அப்போ நம்ம உடல் வந்து எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கோ, உணவு கட்டுப்பாடு, தூக்க கட்டுப்பாடு 2ம் இருக்கும்போது, உங்களுக்கு மனசும் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தியானம் கைகூடும். அதுதான் அவர் வந்து சொல்றாரு. அதனால தான் தியானம் சரியா யாருக்கு கைகூடும் அப்படின்னா, நல்லா அளவா சாப்பிட்டு, அளவா தூங்கி, இந்த ரெட்டைகள்ல எல்லாம் சலனம் ஏற்படாம, என்ன வந்தாலும் சரி, நான் வந்து கவலைப்பட மாட்டேன். துள்ளி குதிக்கவும் மாட்டேன். என் கடமையை நான் செஞ்சுக்கிட்டே போறேன். அப்படிங்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த யோகம், தியான யோகம் கைகூடும் அப்படிங்கிறாரு கிருஷ்ணர். இப்படி இந்த தியான யோகம் கைகூடுனா மனசு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல வராரு. நீங்க ஒரு நாள் வந்து உட்காந்து நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒரு மனுஷனோட மனநிலை, சிச்சுவேஷன் பொறுத்து மனச கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். ஆனா அதுக்கு தேவையான பயிற்சி, முயற்சி 2மே வேணும். முதல்ல ஒரு 5 மினிட்ஸ், அப்புறம் 10 மினிட்ஸ் அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணுங்க. தினைக்கும் 10 மினிட்ஸ் போதுங்க. அதுக்கு மேல எல்லாம் வேண்டாம். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க உட்கார்றதுக்கு, அந்த பொசிஷன்ல உட்கார்றதுக்கு, இது பண்றதுக்கு, அந்த ஸ்டார்ட்டிங் ஒரு இந்த 5 மினிட்ஸ்லயே வந்து நீங்க உங்க மனசோட பேசி, இந்த ஃபுல் ஸ்டாப்லாம் வச்சு, அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்ல தியானம் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா போதும். இந்த 10 மினிட்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. தினைக்கும் பண்ணுங்க. சரி, அந்த மாரி தியானம் பண்றவங்களோட மனசு எப்படி இருக்கும் அப்படின்னா, காற்றே இல்லாத இடத்துல ஒரு தீபம் ஏத்தி வச்சா, அந்த தீபம் எப்படி அசையாம நேரா எரியுமோ, அந்த மாதிரி தான் ஒருத்தனோட மனசு இருக்கும் அப்படிங்கிறாரு கிருஷ்ணர். ஏன்னா நம்ம மனசு நீங்க ஒரு பர்ட்டிகுலரா உங்களுக்கு ராமனை பிடிக்குமோ, கிருஷ்ணரை பிடிக்குமோ, இல்ல பரமேஸ்வரனை பிடிக்குமோ, எந்த சுவாமியை கும்பிட்டாலும் சரி, அவங்கள மனசார தியானம் பண்ணிக்கிட்டு, அவங்களோட உருவத்தை தியானம் பண்ணிக்கிட்டு, அவங்களோட நாமத்தை சொல்லிக்கிட்டு நீங்க தியானம் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னாவே, உங்களோட மனசு ஒரு 30 செகண்ட்ஸ் அவங்களோட அந்த அந்த காற்று அசையாத இடத்துல வச்ச தீபம் மாதிரி உங்க மனசு இருந்தாவே, அதுவே பெரிய விஷயம். அந்த 30 செகண்ட்ஸ் அச்சீவ் பண்ண முயற்சி பண்ணுங்க. அடுத்து, இந்த மாதிரி ஒரு மனச தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சவனோட புத்தி எப்படி இருக்கும்? அவன் வாழ்க்கையில எப்படி நடந்துக்குவான்? அப்படிங்கறத கிருஷ்ணர் சொல்றாரு. அவன் பார்க்குற அனைத்தையும் சமமா பார்ப்பான். புல் பூண்டுல இருந்து தேவர்கள் வரை, ஏன் அந்த பிரபஞ்சத்தோட பிரம்மத் வரைக்கும் எல்லாமே ஒன்னாதான் அவனுக்கு தெரியும். யாரிடத்திலும் எந்த பாகுபாடும் அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு எந்த வித்தியாசமும் தெரியாது. ஏன்னா எனக்குள்ள இருக்கிற ஆத்மா தான் இங்க இருக்கிற புல்லுக்குள்ளேயும் இருக்கு, எறும்புக்குள்ளேயும் இருக்கு, எனக்கு எதிரில நிக்கிற ஒரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்கு. ஏன் அந்த பகவான்குள்ளேயும் இருக்கு. அந்த பகவானும் நானும் ஒண்ணு. இங்க இருக்கிற எல்லா உயிர்களும் பகவான் இடத்துல தான் இருக்குங்கிற அந்த ஒரு சென்ஸை வந்து டெவலப் பண்ணிப்பாங்க. எல்லாத்தையும் ஒன்னாவே பார்ப்பாங்க. அடுத்து அர்ஜுனன் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. சரி கிருஷ்ணா, நீ சொல்ற கர்ம யோகமும் சரி, தியான யோகமும் சரி. இன்கேஸ் ஒருத்தர் தியான யோகம் ஃபாலோ பண்றாரு, நீ சொல்ற மாதிரி கர்ம யோகம் வச்சு அப்புறம் தியானமும் பண்ணிக்கிட்டு உன்னை தியானம் பண்ணி பக்தி பண்றாரு. ஏதோ சந்தர்ப்ப வசத்தால அதை பாதியிலேயே விட்டுட்டாரு. சாகும்போது இப்படிலாம் பக்தி பண்ணணுங்கிறது கூட இல்லாம செத்து போயிடுறாங்க. அவங்களோட கதி என்ன அப்படிங்கிறது தான் அர்ஜுனனோட கேள்வி. அதுக்கு கிருஷ்ணர் அழகா சொல்றாரு. அந்த மாதிரி அவங்க செஞ்சாலும் அவங்க செஞ்ச நல்ல செயல் என்னைக்குமே வீண் போகாது. அவங்களுக்கு எந்த வகையிலும் தீமை ஏற்படாது. அவங்க இந்த பிறவியில முடிக்க முடியாத ஒரு விஷயத்த அடுத்த பிறவியில தொடர்ந்து செய்வாங்க. தொடர்ந்து அந்த தியானத்துல ஈடுபட்டு
என்னை அடைவாங்க அப்படிங்கிறாரு கிருஷ்ணர். இதுக்கு உதாரணமா ஜட பரதன். உங்களுக்கு நான் ஏற்கனவே ஒரு பாட்காஸ்ட் போட்டிருப்பேன். ஜட பரதன் உதாரணம். அதாவது இந்த பாரத நாட்டையவே ஆண்ட ஒரு மன்னர் பரதர். அவர் பார்த்தீங்கன்னா தன்னோட காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது ஆட்சியெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. தன் மகனுக்கெல்லாம் முடிசூட்டிட்டு அவர் காட்டுக்கு தியானம் பண்றாரு. பகவத் தியானம். அந்த யோக நிஷ்டையில இருக்கும்போது ஒரு மான் அவரை தேடி வருது. அதாவது அவலப்பட்ட மான். அந்த மான் குட்டியை தானே வளர்க்குறாரு. அது மேல அதீத பிரியம் வைக்கிறாரு. அந்த மான் நினைவோடவே சாகுறாரு. இத்தனை காலம் தவம் புரிஞ்சிட்டு வந்த பரதன் மான் நினைவாலேயே செத்ததுனால அடுத்த பிறவி அவர் மானாவே பிறந்துட்டாரு. ஆனாலும் அந்த யோகத்தினுடைய காரணமா அவருக்கு பூர்வ ஜென்மத்துல தான் செஞ்ச தப்பு என்ன, தவறு என்னங்கிறது முழுசா புரியுது, தெரியுது. அதனால மான் பிறவியில அந்த பிறவியை கழிக்கணும்ட்டு பகவானை நினைச்சுக்கிட்டு அந்த மான் பிறவியும் முடிச்சிட்டு அடுத்த பிறவியில ஜட பரதரா பிறக்கிறாரு. அந்த பிறவியில எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்குமே நம்ம ஆளாக கூடாது அப்படின்ட்டு பிரம்மத்தையவே நினைச்சு அவர் நினைவாகவே வாழ்ந்து அவரையே சரணடைகிறாரு. இதுதான் அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கான பதிலே. நாம எடுத்துக்கிட்ட முயற்சி கொஞ்ச நேரமோ எவ்வளவோ, ஆனா அதுக்கான பலன் கண்டிப்பா இந்த பிறவியிலும் கிடைக்கும், எத்தனை பிறவி எடுத்தாலும் கிடைக்கும். நல்ல விஷயங்கள் எந்த காலத்திலையுமே அழியவே அழியாது, அழிக்கவும் முடியாது. அதுதான் கிருஷ்ணர் சொல்றாரு. அதனால கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு, நீ கர்ம யோகியா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன், கர்ம யோகியாவே நீ இரு அப்படின்னு அருள் புரிகிறாரு. தேங்க்யூ.